கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 18. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு முறுமுறுப்புக்கு முற்றுப்புள்ளி. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:16. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் உலகத்தில் சாதாரணமாகவே நாம் விரும்பாத ஒரு காரியத்தில் முறுமுறுப்பையும் தர்க்கிப்பையும் வெளிப்படுத்துவோம். சில சமயங்களில் இந்த முறுமுறுப்பு சிறு சிறு காரியங்களில் தான் தொடங்குகிறது. ஆனால் இந்த சிறு சிறு முறுமுறுப்பு கூட சிதைந்து போகும் ஆரம்ப புள்ளியாகும். மோசே காலத்தில் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்த போது அது ஆரம்பித்தது பசியிலும் தாகத்திலும் தான். ஆனால் அது சென்று முடிந்தது அழிவிலே. அன்பின் கரம் அனுமதித்த பாதை. கஷ்டங்கள், நெருக்கங்கள் உங்களை தாக்கும்போது உங்கள் பார சுமைகளை நீங்களே சுமக்காதீர்கள். உங்கள் சுமைகளை இப்போதே கீழே வையுங்கள். உங்கள் வாழ்வில் வரும் எந்த சூழ்நிலையும் எந்த கஷ்டத்தையும் உங்கள் பரமபிதாவின் அன்பு நிறைந்த கரம் மட்டுமே அனுமதிக்கிறது என்பதை உணருங்கள். அவருடைய அன்பு ஒருபோதும் தவறிழைக்காது. அவர் உங்களை வழிநடத்தும் பாதை இப்போது கரடுமுரடாக இருந்தாலும் அதுவே உங்களை அவருடைய நித்திய மகிமைக்கு அழைத்து செல்ல மிக சரியான பாதையாகும். இனியும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் வாழும்போது தேவன் தாமே கடினமான பாதை என்றாலும் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். சமாதானம் வெளியேறட்டும். குடும்பங்களில் இந்த முறுமுறுப்பானது உறவுகளை அறுத்துவிடும். நீங்கள் ஒருவருடைய முகத்துக்கு முன்னால் இனிமையாக வார்த்தைகளை பேசிவிட்டு பின்னால் முறுமுறுக்கும் குணம் உடையவர்களாக இருக்க வேண்டாம். மோசேயின் சகோதரி மிரியாம் மோசே எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் பண்ணினதற்காக முறுமுறுத்தாள். குஷ்டரோகத்தை வினையாக பெற்றாள். குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக உங்கள் முழங்கால்களை மடக்கி அவருக்காக ஜெபம் செய்யுங்கள். முறுமுறுப்பு ஆசீர்வாதமாக மாறட்டும். உறவுகளில் சமாதானம் வெளியேறட்டும். உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவனை நன்றியோடு துதிப்பதாக இருக்கட்டும். எனவே முறுமுறுப்பை நிறுத்து. சமாதானத்தை உன் வாழ்வில் நிரப்பு. தர்க்கிப்பை துரத்து. தேவனோடுள்ள உன் வாழ்வை சிறப்பு. ஆமென்.